அண்ணாமலைக்கு அடித்த ஜாக்பாட். ரஜினி அஜித் ரசிகர்கள் கூட்டாக ஆதரவு. அண்ணாமலைக்கு ரஜினி கொடுத்த 3 முக்கிய அட்வைஸ். வணக்கம் நண்பர்களே. பாஜகவிலிருந்து வெளியேறுவதாக டெல்லி சென்று ராஜினாமா கடிதம் கொடுத்த அண்ணாமலை அடுத்த தமிழக அரசியலில் பெரும் புயலாக வீசுவார் என்பது தெரியவந்துள்ளது. இந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு பின்னால் ரஜினி, அஜித்தின் ஒட்டுமொத்த ரசிகர்களும் திரண்டிருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2021 ரஜினி அரசியல் கட்சி தொடங்குவார் என்று அவரது ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் தனது உடல்நிலையை காரணம் காட்டி அவர் பின்வாங்கிவிட்டார். இந்த நிலையில்தான் புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்று யோசித்த போது முதல் வேளையாக ரஜினியை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அண்ணாமலை. குறிப்பாக ரஜினி அரசியல் கட்சி தொடங்குவதாக இருந்தபோதுதான் கட்சி தலைவராக மட்டுமே இருந்து கொண்டு அண்ணாமலையை தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டிருந்தார். அப்போது நிறைவேற்றப்படாத அந்த திட்டத்தை இப்போது நிறைவேற்ற தயாராகி கொண்டிருக்கிறார் ரஜினி. அதன் காரணமாகவே தனது ரசிகர் மன்றத்தை அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்படுமாறு தெரிவித்துள்ளார். அதோடு அஜித் ரசிகர்களும் தற்போது அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கியுள்ளார்கள். இன்று அண்ணாமலையின் பிறந்தநாள் என்பதால் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் அவர்கள் அண்ணாமலைக்கு பிறந்தநாள் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளார்கள். இதன் மூலம் விஜய்க்கு எதிராக ரஜினி ரசிகர்களை போன்ற அஜித் ரசிகர்கள் தற்போது அண்ணாமலை பக்கம் திரும்பி நிற்பது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் விஜய் தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றுள்ள நிலையில் அண்ணாமலைக்கு ரஜினி மட்டுமின்றி அஜித் ரசிகர்களும் தற்போது கை கொடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் ரஜினி பாணியில் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை களமிறங்கப் போகிறார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தனது அரசியல் வழிகாட்டி யார் என்பது குறித்து தற்போது அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நான் அரசியலுக்கு வருவது முன்பிருந்தே ரஜினியின் தீவிர ரசிகனாக இருந்தேன். அவரை எப்போது சந்தித்தாலும் எனக்கு பல ஆலோசனைகளை வழங்குவார். அந்த வகையில் எனக்கு நல்லதொரு வழிகாட்டியாகவும் அவர் இருந்து வருகிறார் என்று கூறும் அண்ணாமலை, மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 முறையாவது ரஜினி சாரை சந்திப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு எப்போதும் ஆன்மீகம், யோகா, அரசியல் கடந்து ஒரு குருவாக நல்ல அறிவுரைகளை கொடுத்து வருகிறார் என்றார் அண்ணாமலை. அந்த வகையில் ரஜினிகாந்த் ஏற்கனவே கூறி வந்த ஆன்மீக அரசியல் மற்றும் சிஸ்டத்தை மாற்றமும் போன்ற முழக்கங்களை அண்ணாமலை கண்டிப்பாக கையில் எடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் ரஜினியின் ஆசி அண்ணாமலைக்கு 100% இருப்பதும் தற்போது உறுதியாகி இருக்கிறது. அதே சமயம் அண்ணாமலைக்கு நேரடியாகவே தான் ஆதரவு தெரிவித்தால் விஜய்க்கு போட்டியாக ரஜினி செயல்படுகிறார் என்று கூறுவார்கள் என்பதனால் மறைமுகமாகவே இந்த ஆதரவை ரஜினி அளிப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதோடு மு.க. ஸ்டாலின் தனக்கு நண்பராக இருப்பதால் அண்ணாமலை விஷயத்தில் வெளிப்படையாக ரஜினி எந்த அறிவிப்பையும் வெளியிட மாட்டார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதே சமயம் தனது மொத்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளையும் அண்ணாமலை கட்சியில் இணைந்து செயல்படுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளாராம். இந்த நிலையில்தான் டெல்லியிலிருந்து திரும்பியுள்ள அண்ணாமலை ரஜினிகாந்தை சந்தித்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. கூர்க் ரிசார்ட்டில் நடந்த திமுகவின் ரகசிய மீட்டிங். தமிழ்நாட்டை விட்டுவிட்டு அண்டை மாநிலத்துக்கு ஓடியது ஏன்? மு.க. ஸ்டாலினுக்கு துரோகம் செய்தது யார் யார்? மல்லு கட்டிய கனிமொழி, உதயநிதி, சபரீசன். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தேர்தல் நிதி என்கிற பெயரில் கட்சி மேலிடம் கொடுத்த பணத்தை சுருட்டுவதிலேயே ஆர்வம் காட்டியதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சேகர் பாபு தலைமையில் தான் மொத்த பணத்தையும் மு.க. ஸ்டாலின் பட்டுவாடா செய்திருக்கிறார். ஆனால் அவர் தனக்கு வேண்டப்பட்ட புள்ளிகளை தனது பின்னணியில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் குறைவான பணத்தை மட்டுமே அனுப்பிவிட்டு அதிகப்படியான பணத்தை சுருட்டிவிட்டார்கள். இந்த தகவலை மு.க. ஸ்டாலின் மருமகனான சபரீசன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதோடு திமுகவில் பெரும்பாலான அமைச்சர்கள் இந்த முறை மீண்டும் தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று அசால்ட்டாக இருந்துள்ளார்கள். இதுபோன்ற பல விஷயங்கள் மு.க. ஸ்டாலின் தோல்விக்கு காரணமாக அமைந்து விட்டதாம். இந்த நிலையில்தான் கட்சி மேலிடம் கொடுத்த தேர்தல் நிதியை சுருட்டியது யார் யார் என்கிற பட்டியலை சேகரித்து அவர்களை அறிவாலயத்துக்கு வரவைத்து கட்சி பதவியை பறித்து பேரதிர்ச்சி கொடுக்க திட்டமிட்டுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். என்றாலும் கூர்க் ரிசார்ட்டுக்கு முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவை வரவைத்து செம டோஸ் விட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அதோடு இந்த ஆலோசனையில் அடுத்து உதயநிதியை திமுகவின் செயல் தலைவராக கொண்டு வர அவரது ஆதரவாளர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஆனால் அப்படி ஒரு பேச்சு எழுந்ததுமே மு.க. ஸ்டாலின் மருமகன் சபரீசன் குறுக்கிட்டு தடை போட்டு விட்டாராம். ஏற்கனவே குடும்ப ஆட்சி என்கிற ஒரு விமர்சனம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி என்று அடுத்தடுத்து திமுக குடும்பமே தலைவராக வந்து கொண்டிருந்தால் அதுவும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். நம்மை குடும்ப ஆட்சி என்று விமர்சிக்க சரியான காரணம் கிடைத்துவிடும். அதனால் உதயநிதியை செயல் தலைவராக்குவதை கிடப்பில் போட்டுவிடுங்கள் என்று கூறியுள்ளார் சபரீசன். இதன் காரணமாக உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதையடுத்து கனிமொழியை மாநில அரசியலுக்குள் கொண்டு வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கூறியதற்கு உதயநிதி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்.
மாநில அரசியல் என்றால் நான் மட்டுமே. கனிமொழியை முழுமையாக டெல்லி அரசியலுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு 2 பேரும் மாநில அரசியலுக்குள் இருந்தால் அது எதிர்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக கனிமொழி தனது பின்னணியில் ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு எனக்கு எதிராக செயல்படுகிறார். அதனால் அவரை மாநில அரசியலுக்குள் கொண்டு வந்தால் தனக்கென்று இன்னொரு பெரிய கூட்டத்தை கூட்டி எனக்கு எதிராக செயல்பட தொடங்கி விடுவார். இதனால் உட்கட்சி மோதல் வெடித்து கட்சி 2 துண்டாக கூட வாய்ப்புள்ளது என்று கூறிய உதயநிதி, கனிமொழியை எக்காரணம் கொண்டும் மாநில அரசியலுக்குள் கொண்டு வராதீர்கள். அதோடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என யோசிக்கவே இல்லை. சினிமா மோகத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டார்கள் என்றாலும் விஜயால் கண்டிப்பாக சரியான ஆட்சியை கொடுக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக மீண்டும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்த ஆட்சி திமுக ஆட்சிதான். அதற்கு இப்போதே நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். அதோடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுக்க போகிறேன். அதனால் மாநில அரசியல் முழுமையாக நானே கவனித்துக் கொள்கிறேன். எனது கட்டுப்பாட்டில் கட்சி இருந்தால்தான் என்னால் திறம்பட செயல்பட முடியும் என்று கனிமொழியை மாநில அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கும் பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் உதயநிதி. இப்படி சட்டமன்ற தோல்வி காரணமாக தற்போது திமுக குடும்பத்துக்குள்ளேயே கலவரம் வெடிக்க தொடங்கி இருக்கிறது. அதோடு கட்சிக்குள்ளும் தேர்தல் நிதியை மாஜி அமைச்சர்கள் கொள்ளையடித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதால் அடுத்து அவர்களை அறிவாலயத்துக்கு வர வைத்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கவும் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடிய விஜய் தடுத்து நிறுத்திவிட்டாரா? செந்தில் பாலாஜி கேள்வி. திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஒரு கட்டத்தில் போக்குவரத்து துறையில் செய்த ஊழல் காரணமாக சிறை சென்று விட்டார். அதோடு கரூர் சம்பவத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருப்பதாகவும் அப்போது தாவேகாவினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. நேற்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், திமுக ஆட்சியில் இருந்தபோது டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதாக சொல்லி பாட்டு பாடினார் விஜய். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி விடுவோம் என்று கூறி வந்தார். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்து இப்போது வரை பாட்டிலுக்கு 10 ரூபாய் கலாச்சாரத்தை அவரால் தடுக்க முடியவில்லை. இப்போது வரை டாஸ்மாக் துறையில் எதையும் இவர்கள் தடுக்கவில்லை. 717 டாஸ்மாக் கடைகள் மூடுவதாக சொல்லிவிட்டு ஓரிரு கடைகளை மட்டுமே மூடியிருப்பதாக கூறும் செந்தில் பாலாஜி, தாவேகா ஒரு ரீல்ஸ் ஆட்சி, அவர்கள் இன்னும் ரியல் ஆட்சியாக மாறவில்லை. தொழில்துறை அமைச்சராக இருக்கும் கீர்த்தனா இப்போது வரை ரீல்ஸ் தான் போட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படியே 5 ஆண்டுகள் காலம் தள்ளிவிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் திமுகவை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று விஜய்க்கு எதிராக காரசாரமாக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் செந்தில் பாலாஜி.